வணக்கம். A to Z நந்தினி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சமையல் குறிப்பு தான் பார்க்க போறோம். அதாவது தக்காளி சட்னி ரொம்ப ரொம்ப சுவையா இருக்க என்ன செய்யணும் அப்படிங்கறதான். இன்னைக்கு நம்ம உடனே செய்யக்கூடியது தக்காளி சட்னி தாங்க. தக்காளி இல்லாத சட்னியே கிடையாதுன்னே சொல்லலாம். அப்படி நம்ம சமைக்கும் போது ஹோட்டல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா விரும்பி நம்ம வாங்கி சாப்பிடக்கூடியது இந்த தக்காளி சட்னி தான். அதனால இந்த தக்காளி சட்னி செய்யும்போது சில விஷயத்த மட்டும் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்களே நம்ப முடியாது, அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. அது என்னங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த தக்காளி சட்னி நீங்க செய்ய போறீங்க அப்படின்னா நீங்க அதுக்கு தேவையானது எல்லாமே நீங்க வணக்கி வச்சுடுவீங்க. வணக்கி வச்சதுக்கு அப்புறம் அது நீங்க தனியா ஒரு பேன்ல எண்ணெய் கொஞ்சமா ஊத்தி எள்ளு, அதாவது கருப்பு எள்ளா இருக்கலாம் இல்ல வெள்ளை எள்ளா இருக்கலாம், அது எந்த எண்ணெய் வேணாலும் இருக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வறுத்து பொடியா அதாவது வறுத்து பொடி பண்ணி ஒரு பாக்ஸ்ல வச்சுக்கோங்க. இல்ல அப்படின்னா அந்த சட்னி செய்யும் போது நீங்க இதை வறுத்துக்கலாம். பருப்பு வறுக்குறீங்க பாத்தீங்களா, துவரம் பருப்பு கடலைப்பருப்பெல்லாம் தக்காளி சட்னிக்கு வறுக்குறீங்கல்ல, அப்படி வறுக்கும் போது இந்த எள்ளு ஒரு டேபிள் ஸ்பூனு போட்டு வறுத்துருங்க. அப்படி வறுத்தீங்க அப்படின்னா ருசி ரொம்பவுமே அதிகமா இருக்குங்க. இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க சட்னி தயார் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பரிமாறுறீங்க இல்லைங்களா, அப்போ அதுல கொஞ்சமா எலுமிச்சம்பழ சாறை கலந்துட்டு நீங்க சட்னி தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ருசியா இருக்குங்க. அது இல்லாம தக்காளி சட்னி சீக்கிரமும் கெட்டும் போகாது, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இந்த சமையல் குறிப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னும் உங்களுக்கு நிறைய வீடியோ காத்துக்கிட்டு இருக்கு. நன்றி.